பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கான வார்த்தை கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாப்போமா? கொலேசியர் 2வது அதிகாரத்துல 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்தார். ஆமென். இன்றைக்கு கூட இந்த வேத வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கு கூட நம்மேல் பல பேருக்கு என்ன செய்து சாபம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாவம் கிரியை செய்துகிட்டு இருக்கு. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல ஆண் வாரிசே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. ஒரு ஆண் குழந்தை கூட இருக்காது. என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, எவ்வளவோ காரியங்கள் செஞ்சு பார்ப்பாங்க, அது தோல்வியா இருக்கும். இன்னும் ஒரு சில வீட்டுல சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் என்ன செய்வான், இவன் படிப்பான் ஆனா அவன் பாஸ் ஆக மாட்டான் அப்படிமா. அவனும் என்னென்னமோ மூளையை கொடுத்து முட்டையை கொடுத்து படிப்பான், ஆனா என்ன செய்ய முடியாது, ஒரு தேர்வுல ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. இன்னும் ஒரு சில வீட்டுல என்ன செய்வாங்க, அவங்க வீட்டுல ஒரு கற்பத்தின் கனி கூட என்ன செய்யும், இல்லாம இருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, சோசியக்காரர் சொல்லிட்டாரு உங்க வீட்டுல எந்த பெண் குழந்தையுமே பிறந்தா இறந்து போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்னென்னமோல இன்டர்வியூக்கு போவாங்க, ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு இன்டர்வியூல கூட என்ன செய்ய மாட்டாங்க, செலக்ட் ஆக மாட்டாங்க, ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு 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 என்ன செய்வாங்க, வேலை தேடுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான என்ன செய்யாது, வேலை கிடைக்காது. இன்னும் சில பேர் நிறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பிசினஸ் எதுவுமே அவங்களுக்கு என்ன செய்யாது, அதுல வாய்க்காது, அதுல ஒரு லாபத்தையோ ஒரு பணம் சம்பாதிக்கவோ முடியாது. இன்னும் நாங்க நிறைய சாட்சி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில பேர் வீட்டு சொல்லுவாங்க, நாங்க வீட்டுல 4 பேர் பணம் சம்பாதிக்கிறோம், சம்பாத்தியம் வாங்கிட்டு வரோம், ஆனா வாங்கிட்டு வரதான் தெரியுது சிஸ்டர், அது எங்கிட்டு போகுதுன்னே தெரியல. நாங்க ₹1 கூட என்ன செய்ய முடியல, எங்க வாழ்க்கையில சேமிக்க முடியல. இருந்தும் அந்த 4 பேர் சம்பளம் பத்தாம மேற்கொண்டு நாங்க என்ன செய்யறோம், வட்டிக்கு கடன் வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் இன்றைக்கு இயேசப்பா நம்மளுக்கு வசனம் கொடுத்திருக்காங்க. இப்படியாய் நம்மளுக்கு விரோதமாக நம்மளுக்கு இருந்த தலையெழுத்து, சில பேர் சொல்லுவாங்க, இவன் தலையெழுத்து, இவன் கூலி வேலை பார்த்ததே சாவேன், இவங்க அப்ப கூலி வேலை பார்த்தேன், இவன் கூலி வேலை பார்த்தேன் அப்படிம்பாங்க. அந்த தலையெழுத்தை இயேசப்பா என்ன செஞ்சுட்டாங்க, சிலுவையில முறியடிச்சிட்டாங்க. அந்த ஆணியில, சிலுவையில ஆணியில அரைச்சிட்டாங்க. நம்மளுக்கு விரோதமா இருந்த பாவம், சாபங்கள், நோய்கள், வறுமைகள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாங்க, ஏசப்பா சிலுவையில ஆணி அடித்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு காரியம் வருது அப்படின்னா என்ன செய்ய முடியும், நம்ம ஐயோ இந்த காரியம் தொடர்ந்து ஏன் என் வாழ்க்கையில மட்டும் கவலை வந்துகிட்டே இருக்கு, கஷ்டம், ஏன் இந்த கஷ்டம் நீங்கவே மாட்டேங்குது, நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் கஷ்டம் தானே படுறேன். சில சோசியக்காரங்க சொன்னாங்கன்னா அதே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்க ஒருவேளை இன்றைக்கு இருந்தீங்கன்னா அது எல்லாவற்றிலிருந்து ஏசப்பா என்ன செஞ்சிட்டாங்க, உங்களுக்கு சிலுவையிலேயே அதை கேன்சல் ஆகிட்டாங்க. ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும், என்ன தெரியுமா, தினந்தோறும் ஜெபிங்க. என்ன, ஏசப்பா எங்க குடும்பத்தின் சாபம் எங்களுக்கு வரக்கூடாது, எங்க குடும்பத்துல இருக்கிற பாவம் எங்களை தொடரக்கூடாது, மூதாந்தையருடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள வரக்கூடாது, எங்களுக்குள்ள எந்த கெட்ட கிரியைகளும் எங்க வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரி, நல்ல ஏசப்பா மேல பயபக்தியான பொண்ணு, அது மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனவன எல்லாரும் ஃபர்ஸ்ட் குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு நினைச்சாங்க, ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஆனா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா யாருக்குமே ஆண் வாரிசே இல்லையா. ஆனா அந்த சகோதரி விசுவாசத்தோட ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணா. என்னம்மா கேட்டா, ஏசப்பா எங்க குடும்பத்தின் சாபத்தை எடுத்து போடுங்கப்பா, எங்க வீட்டுல யாருக்குமே ஆம்பளை பிள்ளை, எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுங்கப்பான்னு அந்த சகோதரி ஜெபம் பண்ணா. ஏசப்பா அந்த சகோதரியுடைய ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்துல இருக்க சாபத்தெல்லாம் நீக்கி போட்டு அவ ஒரு ஆண் குழந்தை கேட்டா. ஆனா ஏசப்பா அவளுக்கு ரெட்டிப்பான 2 ஆண் குழந்தை என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்களை ஆசீர்வாதமா வளர்க்குறாங்க, 3 பிள்ளைகள். அதே போல நீங்களும் ஏசப்பாட்ட நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஏசப்பா நீங்க எனக்காக தானப்பா சிலுவையில வந்தீங்க, எனக்காக தானப்பா இந்த காரியங்கள்லாம் செஞ்சீங்கன்னு உரிமை பாராட்டி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பாவ சாபங்கள், தலையெழுத்து, என்ன காரியங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த 2 நாள் தான் உயிரோட இருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்க உயிர் இருக்காதுன்னு டாக்டரே சொன்னாலும் அந்த டாக்டர் சொன்னதை விட நம்மளுக்கு பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்காது, கத்தாரி
கர்த்தர். அவர் நம்ம தலையெழுத்த மாற்றக்கூடிய எல்லா சகல அதிகாரமும் நம்மளுடைய ஏசப்பாக்கு என்ன செய்யுது இருக்குது. அதனால நீங்க ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய எல்லா பாவ சாபங்கள் நோய்களை எல்லாம் அவங்களை விட்டு எடுத்து போட்டு ஏசப்பா அவங்களை என்ன செய்வாங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளா மகனாய் மகளாய் மாற்றுவாங்க. ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாளில் கூட இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கொடியா ஆசீர்வதிப்பாக. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து எங்க சேனல்ல வர தேவ செய்திகளை நீங்க கேட்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமென்.